சிவப்புக்கு போர்க்குணம், பச்சைக்கு வேளாண்மை என்று எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய சிவப்பு பச்சை புனித கொடியை உருவாக்கி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்காக போராடிய தேக்கம்பட்டி பாலசுந்தராசு அவர்களின் 75ஆம் ஆண்டு நினைவு தினம் மே 11 அன்று தேக்கம்பட்டியில் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பே. ஜான் பாண்டியன் அவர்களின் மகன் வியங்கோ பாண்டியன் தலைமையில் ஏராளமான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் அஞ்சலி செலுத்தினர். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்காக போராடிய தேக்கம்பட்டி பாலசுந்தராசர் அவர்களின் 75ஆம் ஆண்டு நினைவு தினம் மே 11 அன்று அனுசரிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட தேக்கம்பட்டி கிராமத்தில் பாலசுந்தராசு அவர்களின் நினைவிடத்தில் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இதன் ஒரு பகுதியாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பே. ஜான் பாண்டியன் மகனும் மாநில இளைஞரணி தலைவருமான வியங்கோ பாண்டியன் தலைமையில் தேனி மாவட்ட நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். தேக்கம்பட்டி பாலசுந்தராசு அவர்களின் நினைவிடத்தில் மாலை அணிவித்து வீரவணக்கம் 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 என கோஷங்களை எழுப்பி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். இதில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொஞ்சம் தள்ளிக்கிறேன். தேக்கம்பட்டி தலைவர் பாலசுந்தராசு அவர்களின் 75வது வீர வணக்க நாளுக்கு வீர வணக்கம் சிறந்த வருகை வந்திருக்கின்ற தமிழக தலைவர் ஐயா ஜான் பாண்டியன் அவர்களின் அன்பு புதல்வர் தற்போது நமது தலைவர் பாலசுந்தராசு அவர்களுக்கு மலர் நிலையம் வைத்து வீர வணக்கம் செலுத்த மக்களை வந்திருந்து தமிழக தலைவர் சமூக நல போராளி அவர்களின் ஒரு நிமிஷம் பாருங்க. சரி, போட்டு கூட பாருங்க. போட்டு கூட இங்க பாருங்க. அண்ணா 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 தலை தலை மறைக்காதீங்க. அந்த தலைவர்கள் மறைக்காம கொஞ்சம் பின்னாடி தலைவர் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா. ஓகே.
எடுத்து அனுப்புவார். நான் எடுத்து அனுப்புவேன். அனுப்புறீங்களா? அனுப்புவார். அவருக்கு அனுப்புவார். வீர வணக்கம் 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 ஏக்கம் பக்தி பாலசுந்தராஜன் ஏக்கம் பக்தி பாலசுந்தராஜன் ஏக்கம் பக்தி பாலசுந்தராஜன் ஏகம் வணக்கம் வீர வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வீர வணக்கம் 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 சிவப்பு பச்சை அடையாளம் தந்த பச்சை அடையாளம் தந்த சிவப்பு பச்சை அடையாளம் தந்த சிவப்பு பச்சை அடையாளம் தந்த ஏக்கம்பட்டி ஐயாவிற்கு ஏகம்பட்டி ஐயாவிற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வீர வணக்கம் 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 தென் பாண்டி வேந்தருக்கு தென் பாண்டி வேந்தருக்கு தென் பாண்டி வேந்தருக்கு தென் பாண்டி வேந்தருக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம். சரி, மைக்கு வாங்கி எந்த ஊர்ல இருந்து எங்க வந்தோம்னு சொல்லிருங்க, பேசுங்க. வீர வணக்கத்தை செலுத்த அனைவரும் கட்சி சார்ந்த பொறுப்பாளர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள், குறிப்பாக தேனி மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் சமுதாயம் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற மக்கள் அனைவரும் வாக்களித்திருக்கிறார்கள். நாங்களும் அந்த மாற்றம் நன்மையாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வெள்ளரிக்கை வந்து நீங்க வாங்க நாங்க தர்றோம். நீங்க வாங்க நாங்க தர்றோம். தம்பி அவர் பேசுறா, நான் சொல்றேன். வெள்ளை அறிக்கை வந்தா நன்மை தானே, எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்றது தெரியணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு முயற்சி. அந்த முயற்சி முழுமையா சென்றடைஞ்சா சந்தோஷம். நீங்க வாங்க தம்பி, நீங்க வாங்க நாங்க தர்றோம். உயிரை கூட நாங்க தர்றோம் தம்பி உங்களுக்கு. இல்ல வெள்ளை அறிக்கை நான் கொடுக்கணும், அதற்கப்புறம் நான் எப்படி செயல்படுவேன், எனக்கு ஒரு டைம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம பார்ப்போம், வெள்ளை அறிக்கையை எப்படி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அதோட செயல்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்க்க தானே போகிறோம். அது பார்க்காம நம்மளா யூகத்தில் பேசுறது அது சரியானது. அதிமுகவில் வந்து 2 அணியாக பிரிஞ்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் வந்து 2 அணியாக பிரிஞ்சு இதோட அது உண்மையா பொய்யான்னு சொல்ல முடியல. ஏன்னா ஒரு சில மீடியாவில் அப்படி போடுறாங்க. இன்னும் அஃபிஷியலாக எதுவும் டிக்ளேர் ஆகலை.
அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு துரதிருஷ்டமானது. என் சமுதாயம் உனக்கு பின்னால் நிற்கும். ஓகே.